மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பத்மபூஷன் விருதுனா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்மபூஷன் விருதுனா என்ன, எதன் அடிப்படையில் இந்த விருதுகள் எல்லாம் வழங்க போகிறாங்க, இந்த விருதை எந்த இடத்துல யாருக்கிட்ட இருந்து கிடைக்க போகுது, யார் வந்து இதை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும், இன்னும் என்னென்ன தேசிய விருதுகள்லாம் இருக்குது அப்படின்ற இந்த ஒரு 4 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரோல் கண்டென்ட் வீடியோஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் சரி, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து நடக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பத்ம விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சேனலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ஹாய், ஹலோ, வெல்கம் டு ட்ரெண்டிங் தாட்ஸ். கடந்த 1954 வருடத்துல இருந்து ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. அதாவது தேசிய விருது அப்படின்னு பாரத ரத்னா விருது மற்றும் பத்ம விருதுகள் அப்படின்னு அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. பத்ம விருதுகளுக்கான அறிவிப்பை வந்து அறிவிப்பாங்க. ஸோ அந்த பத்ம விருதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், 2வது பத்ம பூஷன், 3வது பத்மஸ்ரீ விருதுகள். இந்த 3 ஸ்டேஜஸான விருதுகள் வந்து இருக்கும். விருதுகளை எந்த இடத்துல யார் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குடியரசுத் தலைவரோட மாளிகையில் இந்த விழா வந்து நடைபெறும். அதில் குடியரசுத் தலைவரின் கையொப்பமிட்ட ஒரு பதக்கமும் அதற்கான சான்றிதழும் சேர்த்து வழங்குவாங்க. ஸோ இந்த விழா வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் ஏப்ரலில் ஆண்டுதோறும் இந்த விழா வந்து நடைபெறும். ஒவ்வொரு விருதாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாரத ரத்ன விருது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதை யார் வாங்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். பாரத ரத்ன விருது அப்படின்னு என்னென்னா, அதாவது இந்திய குடிமக்களில் பெருஞ்சாதனை படைத்தவங்களுக்கு இந்த பாரத ரத்ன விருது வந்து வழங்குறாங்க. இந்த 2024 ஆண்டுக்கான பாரத ரத்ன விருது வந்து யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பத்ம விருதுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பத்ம விருதுகள் வந்து எதன் அடிப்படையில் வழங்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நிறைய துறைகள் வந்து இருக்கும். கலை, கல்வி, அறிவியல், விளையாட்டு, அரசியல், சட்டம், நீதி, மருத்துவம், தொழில்நுட்பம் அப்படின்னு போன்ற துறைகளில் இவங்க ஏதாச்சும் ஒரு துறைகளில் சிறந்து விளங்கி இந்த தேசத்துக்கு பெருமை சேர்த்தவர்களை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு பத்ம விருதுகள் வந்து வழங்குவாங்க. ஸோ அதன்படி 2024க்கான பத்ம விருதுகள் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பத்ம விருதுகளான அந்த 3 ஸ்டேஜ் சொன்னேன். பத்ம விருதுகளில் 3 ஸ்டேஜ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பத்ம விபூஷன் விருது, 2வது பத்ம பூஷன் விருது, 3வது பத்மஸ்ரீ விருது அப்படின்னு இந்த 3 விருதுகள். இப்போ ஃபஸ்ட்டு பத்ம விபூஷன் விருதை யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கலைத்துறையில் அவங்க வந்து சிறந்து விளங்கியதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை வைஜெயந்தி மாலா மற்றும் பரதநாட்டிய கலைஞருமான பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கும் உட்பட மொத்தம் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பத்ம பூஷன் விருதுகள் யாருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய கலைத்துறையில் அவர் வந்து சிறந்து விளங்கியதற்காக அவருக்கு வந்து பத்ம பூஷன் விருது வந்து வழங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இவரை உட்பட மொத்தம் 17 பேருக்கு பத்ம பூஷன் விருது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பத்மஸ்ரீ விருதை யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். தமிழகத்தை சேர்ந்த 5 பேருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பத்திரப்பன். இவர் வந்து ஒரு வள்ளி ஒயில் கும்மி ஆட்ட கலைஞர். ஸோ இந்த வள்ளி ஒயில் கும்மி ஆட்டம் அப்படின்றது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கருத்து எல்லாமே இவர் உடைச்சி நிறைய பெண் கலைஞர்களை உருவாக்கியிருக்காரு. ஸோ அதற்காக இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஜோஸ்னா சின்னப்பா என்கின்ற ஒரு
ஸ்குவாஷ் வீராங்கனைக்கும், ஜோடி குரூஸ் அப்படின்ற ஒரு எழுத்தாளருக்கும், நாச்சியார் அப்படின்ற ஒரு மருத்துவருக்கும், சேஷம்பட்டி சிவலிங்கம் அப்படின்ற ஒரு நாதஸ்வர கலைஞருக்கும், இவங்களை உட்பட மொத்தம் 110 பேருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பத்ம விருதுகளை தேர்ந்தெடுப்பதற்காகவே ஒரு குழு வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன குழு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரதமர் இருக்காருங்கள, ஸோ நம்ம பிரதமருக்கு கீழே பிரதமர் அமைக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று இருக்குது. ஸோ அந்த குழு பேர் என்னென்னா பத்ம விருதுகள் குழு அப்படின்னு அந்த குழு பேர். ஸோ இவங்க வந்து அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பரிந்துரை செய்வாங்க. யாருக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர், நம்ம நாட்டோட பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வந்து பரிந்துரை செய்வாங்க. ஸோ இதை குடியரசுத் தலைவரும் நம்ம பிரதமரும் பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த லிஸ்ட்டு, அந்த அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. மார்ச் ஏப்ரலில் அதற்கான விருது வழங்கும் விழாவை வந்து நடத்தி வைப்பாங்க. ஸோ இதுவும் குடியரசுத் தலைவரோட மாளிகையில் தான் நடக்கும். நம்ம சொல்ல வந்ததை கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தும் இன்னும் இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம்.